வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ்ல இருந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்ட தொடரில் இடது முனையிலிருந்து 14வது உறுப்பின் இடதுபுறத்தில் உள்ள 6வது உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ஓகேங்களா, லெஃப்ட் சைட்ல இருந்து 14th டைம். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14வது டைம் வந்து டி. இப்ப டிக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஓகேங்களா. இடதுபுறம்னா நம்ம இந்த எழுதுறது எப்பயுமே இடது டு வலது தான் எழுதுவோம். உங்களுக்கு சப்போஸ் இடது வலது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே எழுதுறது வந்து லெஃப்ட் டு ரைட்டு தான் எழுதுவோம் ஓகேங்களா. அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து 14th டைம் டி. டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 6th டைம் லெஃப்ட் சைடு. டிக்கு லெஃப்ட் சைடுங்கிறப்ப இப்ப இந்த சைடு வரும், டிக்கு லெஃப்ட் சைடுங்கிறப்ப இந்த சைடு வரும், டிக்கு ரைட் சைடுங்கிறப்ப இந்த சைடு வரும் ஓகேங்களா. டிக்கு ரைட் சைடுனா இது, லெஃப்ட் சைடுனா இது. இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 14வது உறுப்பின் இடதுபுறத்தில் 6வது உறுப்பு. அப்ப 1 2 3 4 5 6. அப்ப 6வது டைம் வந்து பாத்தீங்கன்னா எம். 6வது டைம் வந்து எம், டி ஆப்ஷன். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், 2வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கேன், தொடரில் உள்ள எல்லா குறியீடும் விளக்கப்பட்டால் வலது முனையிலிருந்து 12வது உறுப்பு. அப்ப குறியீடு மட்டும் கேன்சல் பண்ணிட்டு பாத்தீங்க எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி எழுதுவீங்க. குறியீடு மட்டும் தான் கேன்சல் பண்ண, நம்பரை கேன்சல் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. அவங்க வெறும் குறியீடு மட்டும் தான் சிம்பிள்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. போய் கேன்சல் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்க மேக்சிமம் இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கோசம் நான் இந்த மாதிரி எழுதிருக்கேன். நீங்க எக்ஸாம்பிள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அந்த சிம்பிள்ஸை விட்டுருங்க ஓகேங்களா. இது பண்றப்ப அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, வலது முனையில இருந்து ரைட் சைட்ல இருந்து 12th டைம் கேட்டிருக்காங்க. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12வது டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒய், டி ஆன்சர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல அட்டன் பண்றப்ப எப்படி பண்றீங்கன்னா 12வது டைம் ஓகேங்களா, சிம்பிள் விட்டுறணும். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணணும் ஓகேங்களா. சிம்பிளை விட்டுட்டு எண்ணிக்க வேண்டியதுதான். நீங்க எழுதுனா டைம் இழுத்து விட்டுரும். கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்து, தொடரில் எத்தனை எண்களுக்கு உடனடி முன்னால் குறியிடும் உடனடி அடுத்ததாக ஒரு எழுத்தும் உள்ளன. எத்தனை எண்கள் ஓகேங்களா. நம்பர்ஸ்க்கு முன்னாடி சிம்பிள்ஸும், நம்பர்ஸ்க்கு முன்னாடி சிம்பிள் வரணும், நம்பர்ஸ்க்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் வரணும் ஓகேங்களா. அந்த மாதிரி எத்தனை இருக்குன்னு கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி எத்தனை இருக்குன்னு கேட்டா அட்டு 2i ஒரு ஜோடி மட்டும்தான் இருக்கு, அட்டு 2i. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, எத்தனை குறியீடு ஓகேங்களா, எத்தனை குறியீடும் எண்களுக்கு முன்னாடி குறியீடு. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு முன்னாடி சிம்பிள் வரணும் ஓகேங்களா. நம்பருக்கு முன்னாடி சிம்பிள். அப்ப 3க்கு முன்னாடி அட்டு இருக்கு, ஆனா பின்னாடி நம்பர் வந்துருச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எழுத்துதான் வரணும்னு இருக்காங்க. அடுத்து நம்பருக்கு முன்னாடி 8க்கு முன்னாடி டாலர் இருக்கு, ஆனா பின்னாடி நம்பர் இருக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் 9க்கு முன்னாடி ஆஷ் இருக்கு, ஆனா பின்னாடி 8 இருக்கு ஓகேங்களா. இதுக்கப்புறம் 7க்கு முன்னாடி இங்க நம்பர், இங்க 1க்கு முன்னாடி இசட் எழுத்து தான் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எண்களுக்கு முன்னாடி குறியீடு தான் இருக்கணும்னு இருக்காங்க. அப்ப இங்க 2க்கு முன்னாடி அட்டு, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐ, பின்னாடி ஐ, புரியுதுங்களா. இங்க 2க்கு முன்னாடி பி தான் இருக்கு ஓகேங்களா. 2க்கு முன்னாடி நம்பருக்கு முன்னாடி சிம்பிள், நம்பருக்கு பின்னாடி லெட்டர் இருக்கு. அப்போ ஒண்ணுதான் இருக்கு புரியுதுங்களா. அடுத்து 4th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எத்தனை எழுத்துக்களுக்கு உடனடியாக முன்னால், லெட்டருக்கு முன்னாடி, இந்த கொஸ்டின்ல லெட்டருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்பரும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளும் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப லெட்டருக்கு முன்னாடி நம்பர். இப்ப கொடுத்திருக்கிறது இங்க ஏக்கு முன்னாடி எதுவுமே இல்ல,
க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான் வந்திருக்கு, கிடையாது. எம்முக்கு முன்னாடி என் வந்திருக்கு. நமக்கு வந்து லெட்டருக்கு முன்னாடி வந்து நம்பர் இருக்கணும், லெட்டருக்கு முன்னாடி நம்பர் இருக்கணும். டிக்கு முன்னாடி எல் தான் வந்திருக்கு. எல்லுக்கு முன்னாடி என்னங்க அண்டு சிம்பிள் தான் வந்திருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2u அண்டு, ஓகேங்களா. லெட்டருக்கு முன்னாடி நம்பர், லெட்டருக்கு பின்னாடி சிம்பிள், அந்த மாதிரி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. 2u அண்டு, சரிங்களா. இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டு 2ui, அட்டு 2i ஒண்ணுதான் இருக்கு. அஞ்சாவது கொஸ்டின் வந்து மாறுபட்ட உறுப்பை கண்டுபிடிக்கும். இது பார்த்தோம்னு ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு லெட்டரு 2 நம்பர், ஒரு லெட்டரு 2 நம்பர், ஒரு லெட்டரு 2 நம்பர் இருக்கு. இங்க இது மட்டும்தான் 8el, ஓகேங்களா. ஒரு நம்பரு 2 லெட்டர், ஓகேங்களா. அப்ப சி ஆன்சர் மாறுபட்டது. மித்ததெல்லாம் ஒரு லெட்டர் 2 நம்பர், இது மட்டும் தான் ஒரு நம்பர் 2 லெட்டர் இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு தொடர் கொடுத்து இதுல 5 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இடது முனையில இருந்து 17வது உறுப்பின், இடது முனையில இருந்து 17வது உறுப்பு, அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து 17வது டைம் பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல இருந்து 17வது டைம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. 17வது டைம் வந்து பாத்தீங்கன்னா 3, 17வது டைம் வந்து 3. அப்ப 3க்கு லெஃப்ட் சைடு 5வது டைம், 3க்கு லெஃப்ட் சைடு 5வது டைம் 1 2 3 4 5. டி ஆன்சர், சாரி டி, ஓகேங்களா. 17வது டைம் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து 17வது டைம் வந்து பாத்தீங்கன்னா 70th டைம் வந்து பாத்தீங்கன்னா 3. 3க்கு லெஃப்ட் சைட்ல 5th டைம் வந்து பாத்தீங்கன்னா டி. அப்ப ஆன்சர் ஏ, ஆன்சர் ஏ. அடுத்து 7th கொஸ்டின். இத்தொடரில் டி மற்றும் யூக்கு மிக சரியாக டில இருந்து யூ வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா 15 டைம், ஓகேங்களா. டில இருந்து யூ வரைக்கும் 15 டைம் இருக்கு, மொத்தமா 15 டைம் இருக்கு. அப்ப மிடில் டைம்னா நம்ம மீடியன் கண்டுபிடிப்போம். கண்டிஷன் என்னங்க, மீடியன் கண்டுபிடிக்க. மிடில் டைம்னா மீடியன் தானே, மீடியன் கண்டுபிடிக்க என் வந்து ஆடா இருந்துச்சுன்னா n+1/2 டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா மீடியன், ஓகேங்களா. மிடில் டைம் வந்து அப்ப வந்து இந்த இடத்துல 15ங்கிறப்ப 15 + 1/2. 8th டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா மீடியன். 8th டைம் டில இருந்து 8th டைம். அப்ப டில இருந்து 8th டைம்னு பாத்தீங்கன்னா 1 டி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண, டி 1ல இருந்து 1 2 3 4 5 6 7 8. 8வது டைம் வந்து பாத்தீங்கன்னா 9. 8வது டைம் வந்து 9. 8th டைம் வந்து 9. அப்ப மிடில் டைம் 9. அடுத்த கொஸ்டின். கீழே உள்ள பகுதி உள்ள 4ல் 3 ஒரு குறிப்பிட்ட முறையில் தொடரின். இப்ப இது பாத்தீங்கன்னா மேல இருக்க தொடர் வச்சு பாக்குறப்ப R1 அட்டு, நடுவுல அட்டு, ஒரு லெட்டர் விட்டு இ, ஓகேங்களா. அதே மாதிரி M2P விட்டுட்டு 3, சி ஆப்ஷன். டி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 9HI, நடுவுல ஐ விட்டுட்டு 3. இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா UJ6 வந்து முன்னாடி வந்திருக்கும், 6 வந்து முன்னாடி வந்திருக்கா, நீங்க பின்னாடி கொடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் வேறுபட்ட ஒன்று. அடுத்து 9th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, கொடுக்கப்பட்ட தொடரில் எத்தனை எழுத்துக்களுக்கு உடனடி முன்னால் எத்தனை எழுத்துக்களுக்கு முன்னால், ஓகேங்களா. எழுத்துக்களுக்கு முன்னால், லெட்டருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வரணும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து உடனடியாக ஒரு மெய்யெழுத்து வராது. பின்னாடி கான்ஸ்டன்ட் வரக்கூடாது, நாட் கான்ஸ்டன்ட், ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் கிடையாது, நாட் கான்ஸ்டன்ட், ஓகேங்களா. நாட் கான்ஸ்டன்ட். முன்னாடி லெட்டருக்கு முன்னாடி நம்பர் வரணும், பின்னாடி வந்து நாட் கான்ஸ்டன்ட், ஓகேங்களா. அந்த மாதிரி எத்தனை இருக்குன்னா 5R1. அதாவது பின்னாடி லெட்டர் வரலாம், ஆனா கான்ஸ்டன்ட் தான் வரக்கூடாது. 2P3 9HI, ஓகேங்களா.
இது வந்து வவ்வால்ஸ் தான், கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி 3 ஜோடி இருக்கு. நீங்க மேல போய் இது செக் பண்ணீங்க. ஓகேங்களா? 5R1 5R1 ஓகேங்களா, 2P3 9HI மொத்தம் 3 இருக்கு. அடுத்து 10வது கொஸ்டின். தொடரில் வலது முனையிலிருந்து ஓகேங்களா ரைட் சைட்ல இருந்து தேர்டீன்த் டேம், அந்த தேர்டீன்த் டேமுக்கு லெஃப்ட் சைடு 10th டேம் கேக்குறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 13 + 10 ரைட் சைட்ல இருந்து 23வது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஏன்னா இப்ப நீங்க ரைட் சைட்ல இருந்து இப்ப நீ 13வது டேம் பாப்பீங்க. இந்த 13வது டேமுக்கு லெஃப்ட் சைடு, நான் 13வது டேமுக்கு லெஃப்ட் சைடுனா இந்த பக்கம் தான் வரும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு தான் இந்த சைடு. ஓகேங்களா? 13வது டேமுக்கு லெஃப்ட் சைடு இது, ரைட் சைடு இது. ஓகேங்களா? அப்ப ரைட் சைட்ல இருந்து 13வது டேம், 13வது டேம்ல இருந்து லெஃப்ட் சைடு 10வது டேம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு 10வது டேம்னா அப்ப டோட்டலா 13 + 10 20. ரைட் சைட்ல இருந்து 23வது உறுப்பு தான் கேக்குறாங்க. 23வது உறுப்பு தான் கேக்குறாங்க. அப்ப ரைட் சைட்ல இருந்து 23வது டேம் பாத்தீங்கன்னா F. ஆன்சர் புரியுதுங்களா? அது நீங்க மேல போய் செக் பண்ணீங்க சார். அதாவது இது என்னன்னா 13வது உறுப்புல இருந்து 10வது உறுப்பு லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? 13வது டேமுக்கு ரைட் சைடுனா திருப்பி நீங்க ரிவேர்ஸ்ல வந்திருக்கணும். ஆனா இங்க ரைட் சைடுல இருந்து அந்த டேமுக்கு லெஃப்ட் சைடு இருக்காங்க. அப்ப டோட்டலா 23வது உறுப்பு. அடுத்து 11வது கொஸ்டின். 11வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? மேலே உள்ள தொடரில் உள்ள உறுப்புகள் அந்த ஊருக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும் அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் வரக்கூடிய மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை காண்க. சரிங்களா? அதாவது வவல்ஸ் உயிரெழுத்துனா ஓகேங்களா? இங்கிலீஷ் ஆல்பாபெட்ல வவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா AEIOU இந்த 5 தான் இருக்கு. மீதி 21மே வந்து கான்ஸ்டன்ட் சொல்லி சொல்லுவோம். மீதி 5மே கான்ஸ்டன்ட் சொல்லி சொல்லுவோம். மீதி 21 லெட்டருமே கான்ஸ்டன்ட் சொல்லி சொல்லுவோம். இப்ப நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வவல்ஸ் வரணும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வரணும். பின்னாடி நம்பர்ஸ் வரணும். இந்த மாதிரி எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப AK7 ஓகேங்களா? கே கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி வவல்ஸ், பின்னாடி நம்பர். அப்ப AK7. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா IN4 கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வவல்ஸ், பின்னாடி நம்பர்ஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அடுத்து 12வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? மேலே உள்ள தொடரில் 9 மற்றும் $, என்ற உறுப்புகளுக்கு இடையே சராசரியாக நடுவில் வரும் உறுப்பு. அப்ப 9ல இருந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 9ல இருந்து $, வரைக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா 15 டேம் இருக்கு. அப்ப மிடில் டைம் இதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின் பார்த்தோம். மிடில் டைம் வந்து பாத்தீங்கன்னா 8th டேம். இப்ப 8வது டைம் 9ல இருந்து 8வது டைம் பாக்குறப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஏரோ மார்க், அப்பர் ஏரோ மார்க். 8th டைம் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஏரோ மார்க். பி ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? P at L என்பது P at L வந்து பாத்தீங்கன்னா Y7 5 என குறிக்கப்பட்டால் $1 as என்பது எவ்வாறு குறிக்கப்படும் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க சீரீஸ் அந்த சீக்வன்ஸ் பாக்குறீங்க. P 2வது டைம், அதே மாதிரி அட்டு ஒரு லெட்டர் விட்டு, Pல இருந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு அட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா L 2 லெட்டர் விட்டு L. இது வந்து பாத்தீங்கன்னா Y75 கோடிங் கொடுத்திருக்காங்க. Y75 பாத்தீங்கன்னா கடைசில இருந்து Y வந்து கடைசில இருந்து 2வது லெட்டர் Y, 7 வந்து கடைசில இருந்து 4வது லெட்டர், அதுல இருந்து 7ல இருந்து 2 லெட்டர் விட்டா 5. அப்படிங்கிறப்ப $1 ஆஷ் வந்து எது ஆஸ்ட்ரிச் எது வந்து என்ன இது வரும் கோடிங் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப $, வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6வது டைம். $, வந்து பாத்தீங்கன்னா 6வது டைம். ஓகேங்களா? 6வது டைம்ங்கிறப்ப
கடைசில இருந்து ஆறாவது டைம். கடைசில இருந்து ஆறாவது டைம் எவ்வளவுங்க? 1 2 3 4 5 6. சரி, டாலர் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது டைம். 1 2 3 4 5 ஆறாவது டைம். ஓகேங்களா? டாலர் வந்து ஆறாவது டைம். டாலர் வந்து ஆறாவது டைம். அப்ப கடைசில இருந்து லாஸ்ட்ல இருந்து ஆறாவது, லாஸ்ட்ல இருந்து ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது டைம் வந்து பாத்தீங்கன்னா 6. ஓகேங்களா? அதே மாதிரி 1. சரி, லாஸ்ட்ல இருந்து ஆறாவது லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எஃப். லாஸ்ட்ல இருந்து ஆறாவது லெட்டர் பாத்தீங்கன்னா எஃப். 9வது லெட்டர், லாஸ்ட்ல இருந்து 9வது லெட்டர். ஓகேங்களா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 9வது லெட்டர். ஃபர்ஸ்ட்ல இருந்து 9வது லெட்டர் வந்து 1. ஃபர்ஸ்ட்ல இருந்து 9வது லெட்டர் வந்து 1. அப்ப கடைசில இருந்து 9வது லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 டாட். அதுக்கப்புறமேட்டு ஆஸ் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஃபர்ஸ்ட்ல இருந்து 11வது டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச். அப்ப லாஸ்ட்ல இருந்து 11வது வந்து பாத்தீங்கன்னா 3. லாஸ்ட்ல இருந்து 11வது வந்து 3. எஃப் டாட் பாத்தீங்கன்னா சி ஆன்சர் தான். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. அடுத்து 14வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கி வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வது அமையும் உறுப்பினை காண்க. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எத்தனை டைம் இருக்குன்னு பாக்குறீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. அப்ப பாதிங்கிறப்ப மொத 10. ஓகேங்களா? மொத 10 1 2 3 4 5 6 7 8 9 10 கொஸ்டின் மார்க்ல தான் 10வது டைம். அப்ப அதை ரிவேர்ஸ்ல எழுதுனீங்கன்னா, ஏன்னா ரிவேர்ஸ்ல எழுதுனீங்கன்னா மொத பாதி ரிவேர்ஸ்ல எழுதணும். அப்ப ரிவேர்ஸ்ல எழுதுறீங்க அப்படின்னா மொத பாதி ரிவேர்ஸ்ல எழுதுனதுக்கு அப்புறமேட்டு 4க்கு அப்புறம் 7 சி அப்படியே 6 டி கியூ அட் 1. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மொத பாதி ரிவேர்ஸ்ல எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வது டைம். வலது பக்கத்திலிருந்து 14வது டைம். இப்போ வலது பக்கத்துல இருந்து 14வது டைம்ங்கிறப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14வது டைம் பிளஸ் டி ஆன்சர். இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, இதுல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து 14வது டைம் அப்படியே கொஸ்டின்ல மாத்தி எழுதாம டைம் சேவ் பண்ணணும்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேங்களா? ஏன்னா பாதி வந்து கொஸ்டின் மார்க் தானே, 11 10வது டைம். அப்ப 7 வரைக்கும் 11. அதுக்கப்புறம் ரிவேர்ஸ்ல 12 4 13 பி 14 வந்து பிளஸ் முன்னாடி வந்து பாத்துக்கிறீங்க. இது எழுதிதான் நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. டைம் சேவ் பண்ணது நீங்க கொஸ்டின்ல இருந்து அப்படியே கூட பார்த்து எழுதிக்கலாம். பிளஸ். அடுத்து 15வது கொஸ்டின். தொடரின் 16வது உறுப்புக்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் அப்படியே கொஸ்டின்லயே பாத்துக்கிறீங்க. 16வது டைம் 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16. 16வது டைம்னா என்னங்க? பர்சன்டேஜ். ஓகேங்களா? பர்சன்டேஜுக்கு லெஃப்ட் சைடு 7வது டைம். அப்ப 1 2 3 4 5 6 7 ஏ. பர்சன்டேஜுக்கு லெஃப்ட் சைடுல வந்து 7th டைம் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். ஓகேங்களா? ஏ தான் டைம். அந்த ஏ எதுல வருதுன்னா ஏ ஆப்ஷன்ல வந்துருது. அதனால ஏ. சரிங்களா? அடுத்து 16வது கொஸ்டின். மேற்கொண்ட தொடரின் வலமிருந்து இடமாக எழுதும் போது மேற்கொண்ட தொடர் வலமிருந்து இடமாக எழுதும் பொழுது 14வது உறுப்பின் இடதுபுறமாக அமைந்த 8வது உறுப்பு. ஓகேங்களா? மேற்கண்ட தொடர் வலமிருந்து இடமாக. அப்ப இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு எழுதிட்டீங்கன்னா ரிவர்ஸ்ல எழுதிட்டீங்கன்னா
டாலர் ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்க. இதுல எழுதுனதுக்கு அப்புறம் வலமிருந்து மேல எழுதும்போது 17வது உறுப்பின் இடதுபுறமாக 17வது உறுப்பின் அப்ப இது இடதுபுறமா எழுதுனதுக்கு அப்புறம் 17வது டேம்னு பாத்தீங்கன்னா 17வது டேம் ஒன்னு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17வது டேம் 17வது டேம்னு பாத்தீங்கன்னா ஏ. சரி, ரிவர்ஸ்ல எழுதுனதுக்கு அப்புறம் 17வது டைம் 17வது டைம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17வது டைம்ங்கிறப்ப பிளஸ். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு லெஃப்ட் சைட்ல 8th டைம் 1 2 3 4 5 6 7 8 8ங்கிறப்ப 6. சி ஆன்சர். புரியுதுங்களா? இது ரிவர்ஸ்ல எழுதிதான் பார்க்கணுமாலாம் கிடையாது. இப்ப இதுல இருந்து அப்படியே 17th டைம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17க்கு இங்க லெஃப்ட் சைடுல கொஸ்டின் கொடுத்துருக்கிறப்ப லெஃப்ட் சைட்ல 8th டைம்ங்கிறப்ப நீங்க அப்படியே ரைட் சைட்ல பாத்துக்க வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 8 6 அப்படியே கொஸ்டின்லயே நீங்க எழுதிதான் எழுதணும்லாம் இல்ல, புரியணுங்கிறதுக்கோசம் தான் உங்களுக்கு கீழே எழுதிருக்கேன். நீங்க அப்படியே கொஸ்டின்லயே பார்த்துட்டு எழுதிக்கலாம். சி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 17வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? எழுத்து எண் வரிசையை படித்து கீழே கொடுக்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கவும். ஒரு வரிசை கொடுத்திருக்காங்க. வலதுபுறத்தில் தொடங்கி ஒவ்வொரு மூன்றாவது எழுத்து அல்லது எண் வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையில இருந்து வாரத்துல அடுத்தடுத்த நாள் சொல்லியிருக்காங்க. அப்ப ரைட் சைட்ல இருந்து 3வது 5 வந்து மண்டே. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எல் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 3வது லெட்டர். அடுத்து 3வது லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எஃப் வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை. அடுத்தது 3வது எஸ்ங்களா, 3வது லெட்டர் எஸ் வியாழக்கிழமை. அப்ப வியாழக்கிழமை வந்து எஸ். புரியுதுங்களா? அப்படியே எண்ணிட்டே போறீங்க. 3வது லெட்டருங்கிறப்ப 5, அடுத்தது 6வது லெட்டருங்கிறப்ப எல், அடுத்து 9வது லெட்டருங்கிறப்ப ஏன்னா 3 தானே எஃப், அடுத்து 12வது லெட்டருங்கிறப்ப எஸ். அப்ப 4வது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எஸ். அடுத்து சீருக்கு மற்றும் 3ற்கும் நடுவே இருக்கும் எழுத்து. அப்ப சீல இருந்து 3ங்கிறப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. C2-3 வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 13 டேம் இருக்கு. 13 டேம். அப்ப மிடில் டேம்ங்கிறப்ப 13 + 1/2 7th டேம் தான் வந்து பாத்தீங்கன்னா மிடில் டேம். 7th டேம்ங்கிறப்ப சில இருந்து 1 2 3 4 5 6 7 பி. சி ஆன்சர். இப்போ 7th டேம் வந்து பாத்தீங்கன்னா பி. அடுத்து 19 வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் எது? ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க. இதுல ஜிடிஆர் பிஎம்பி D45 அப்படின்னு வந்திருக்குன்னா அடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இது பாக்குறீங்க. ஜிபி என்னங்க தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜி பி டி இருக்கு, லாஸ்ட்ல ஆர் இருக்கு. ஓகேங்களா? அப்ப பி கேன்சல் பண்ணி ஜிடிஆர்னு கொடுத்துருக்காங்க. பியை கேன்சல் பண்ணிட்டு நமக்கு ஜிடிஆர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது பி டி எம் பி, டியை விட்டுட்டு பிஎம்பின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெட்டர் பிக்கு அடுத்த லெட்டர் இந்த தொடர்ல என்ன இருக்கு? டி இருக்கு. டி எம் 4 கடைசில இருந்து F5. அப்ப எம் விட்டுட்டு D45ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அடுத்தது டிக்கு அடுத்தது லெட்டர் என்னங்க? எம் தானே. M4 வந்திருக்கணும். M4N. ஓகேங்களா? 4 விட்டுட்டு MN இருக்கணும்.
கடைசியில 5க்கு அடுத்த லெட்டர் Q, 5க்கு அடுத்த லெட்டர் Q. அப்ப 4 விட்டுட்டா MNQ ஏ ஆன்சர். MNQ ஏ ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 20வது கொஸ்டின். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஏபிசிடி ரிவேர்ஸ்ல. ஓகேங்களா? ஏஇசட் அடுத்தது பிஒய், இந்த இடத்துல ஏபிசின்னு போகும், அடுத்து பிக்கு அடுத்தது சி, அதே மாதிரி ஒய்க்கு முன்னாடி லெட்டர் எக்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தொடர் போனுச்சுன்னா ஒய் பி இசட் ஏ, how many constant will appear to the left of the vowels? ஓகேங்களா? vowelsக்கு பக்கத்துல எத்தனை கான்ஸ்டன்ட் வர மாதிரி, vowelsக்கு பக்கத்துல. ஓகேங்களா? vowelsக்கு பக்கத்துல vowels வந்து AEIOUங்களா, AEIOU இந்த மாதிரி. இப்ப லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு முன்னாடி இசட் வந்திருக்குங்களா, ஒரு இது வந்திருக்கா. லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு முன்னாடி இசட் இருக்கு, ஏ வந்து வவ்வல்ஸ்க்கு முன்னாடி இசட் இருக்கு. இந்த மாதிரி எத்தனை வரும்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் will appear to the left of the vowels. ஓகேங்களா? எத்தனை கான்ஸ்டன்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 இருக்கிறதுனால இது 2 இது இருக்கு. ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா AZBY அந்த மாதிரி. இப்ப இது ZAன்னு நம்ம ஒரு இது கிடைச்சிருக்குங்களா. இந்த மாதிரி எத்தனை கிடைக்குன்னா AEIO இருக்கு. அப்ப வந்து இன்ட்டு 2, ஏன்னா 2 இது எழுதி இருக்கிறதுனால இன்ட்டு 2ன்னு போட்டு நம்ம 10 ஆன்சர் போட போவோம். ஆனா ஏக்கு முன்னாடி, இங்க ஃபர்ஸ்ட் இருக்க ஏக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்ப மொத்தம் 9. ஓகேங்களா? அது எப்போ என்ன வரும்னா, நீங்க இந்த மாதிரி எழுதுறப்ப வந்து பாத்தீங்கன்னா UEV. ஓகேங்களா? வவ்வல்ஸ்க்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் FU. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்திருக்கும். IR LO நீங்க எழுதி பாக்குறப்ப OL, அதே மாதிரி RI UF அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? வவ்வல்ஸ்க்கு முன்னாடி கான்ஸ்டன்ட். இது நீங்க தொடரா எழுதி பாக்குறப்ப இந்த மாதிரி 9 உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்கு. 2 26ங்கிறப்ப 2 26 லெட்டருங்கிறப்ப 5 × 2 10 நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏக்கு முன்னாடி எதுவுமே லெட்டர் இல்லை, அதனால மொத்தம் 9 மட்டும்தான். வவ்வல்ஸ்க்கு முன்னாடி இங்க எதுவுமே இல்லை, அதனால மொத்தம் 9 மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா இங்க ஏக்கு முன்னாடி இசட் வந்திருக்கு, ஒரு இது கிடைச்சிருக்குங்களா. அதே மாதிரி இங்க ஏக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அப்ப இங்க வராது. அந்த 1 மட்டும் கேன்சல் ஆகும். மீதிபடி EIOUக்கு இந்த 4க்குமே ரிவேர்ஸ்ல 1 வரப்ப மொத்தம் 8 கிடைச்சிரும். புரியுதுங்களா? AZ சேர்த்துறப்ப 9. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 21வது கொஸ்டின். 21வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 12A 6AB இது ரெண்டையும் கூட்டினா A09 வருதுன்னா ABயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் எழுதுங்க. A + B வந்து 9, அடுத்து 2 + A 10வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஜி வந்து 10வது இடம் தானே, அப்ப 2 + A வந்து 10. அப்ப ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10 - 2 8. இது ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 8 + B 9ங்கிறப்ப பியோட வேல்யூ 1. ஓகேங்களா? அப்ப பி ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சா பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டா அப்படியே ஆப்ஷன்ல இருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஏபி கூட்டினீங்கன்னா 9 வர மாதிரி தான் இருக்கு. ஏன்னா யூனிட் டிஜிட் ஏபி கூட்டினா 9 வர மாதிரி தான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் 2 + A 10 தானே கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ ஆப்ஷன் 2 + 7 போடுறப்ப 9 வருது, அப்ப ஏ ஆப்ஷன் கிடையாது. இதே 2 + 8 போடுறப்ப 10 0 வரும். அந்த 1 தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டு 1 + 6 1 + 1 + 6 8 வருதுங்களா. மூணாவது டைமுக்கு ஏ வந்துடுது. ஓகேங்களா? அப்ப பி ஆப்ஷன். உங்களுக்கு மெத்தட் தெரியலன்னா ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி போய்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, என்ற வரிசையை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் பாக்குறீங்க. 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10. அப்ப 2 3 4ன்னு போகுதுன்னா அடுத்தது +5, 10 + 5 15. ஓகேங்களா? 15ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிடி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்தது லெட்டர்ஸ் பாக்குறீங்க. இசட்டுக்கு முன்னாடி லெட்டர் ஒய், ஒய்க்கு முன்னாடி லெட்டர் எக்ஸ், எக்ஸுக்கு முன்னாடி லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ, எக்ஸுக்கு முன்னாடி லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ, டபிள்யூக்கு முன்னாடி லெட்டர் அப்படிங்கிறப்ப வி முன்னாடி லெட்டர் -1. ஓகேங்களா? இசட்ல இருந்து ஒய் -1,
முன்னாடி லெட்டர்னு மேக்சிமம் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு அந்த மாதிரி ஒரு லெட்டர் விட்டு இல்ல முன்னாடி லெட்டர் இல்ல -1 உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கு அந்த மாதிரி வச்சுங்க. இப்ப டபுள்க்கு முன்னாடி லெட்டர் வி அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈன்னு வந்திருக்கு, அதனால மூணாவது லெட்டர் செக் பண்ண அவசியமே கிடையாது. இப்ப டி ஆன்சர் 15 வி. அடுத்து 23வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, A3B அங்க எப்படி நீங்க ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல மல்டிபிகேஷன் யூனிட் டிஜிட் 217B ஓகேங்களா. A3B B ஆல மல்டிப்ளை பண்றப்ப 27B கிடைக்குதுங்கிறாங்க. இந்த இடத்துல B வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிகேஷன் ஓகேங்களா, மல்டிபிகேஷன்ல இருக்கு இந்த இடத்துல வர B வந்து யூனிட் டிஜிட் புரியுதுங்களா. அப்ப ஒரு நம்பரை அதே நம்பரால பெருக்கிறப்ப ஒரு நம்பரை அதே நம்பரால இப்ப 10 × 10 100 ஜீரோவால மல்டிப்ளை பண்றப்ப 0ன்னு கிடைக்குது. அதே மாதிரி 11 × 11 121 111. அதே மாதிரி 15 × 15 225 5 5 5 ஓகேங்களா. அடுத்து 16 × 16 6 × 6 256 இந்த இடத்துல 6ல முடியும். இந்த 0 1 5 6 மட்டும்தான் யூனிட் டிஜிட்டா வரப்ப அதே நம்பரால மல்டிப்ளை பண்றப்ப அதே நம்பர் யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்றப்ப அதே நம்பர்ல யூனிட் டிஜிட் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 11 1 1 இருக்குன்னா 1ல முடியுது. இதே நீங்க 12 × 12 மல்டிப்ளை பண்றப்ப 144 இங்க 4 இங்க 2 2ன்னா இங்க 4ல முடியுது, வேற நம்பர் தானே வருது. இங்க B இருக்கு இங்கேயும் B இருக்கு, மல்டிப்ளை பண்றப்ப Bலே முடியுது புரியுதுங்களா. அந்த மாதிரி வர்றது இந்த 4 நம்பரா தான் இருக்கும். B வந்து பாத்தீங்கன்னா 0 1 5 6 தான் இருக்கும் ஓகேங்களா. இங்க பொறுத்த வரைக்கும் 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இந்த இடத்துல இது ஹோல் நம்பர் பிராக்கெட் கொடுத்து 0வோட எதால மல்டிப்ளை பண்ணாலும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 555 0வோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 தான் கிடைக்கும், அதனால 0 வராது. மீதி வந்து பாத்தீங்கன்னா 1 1 5 6 வரதுக்கான வாய்ப்பு 1 5 6 வரதுக்கான வாய்ப்பு 1 வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு 555 நீங்க 1ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதே 555 தான் வரும் புரியுதுங்களா. அப்ப 1 வராது புரியுதுங்களா. அப்ப மீதி இருக்கிறது 5 6 மட்டும்தான், அப்ப A35 5 ஈக்குவல் டு 2175 நீங்க போட்டுக்கிறீங்க ஓகேங்களா. ஏன்னா மீதி இருக்கிறது 5 6 அப்படின்னாங்கிறப்ப நீங்க பிக்கு பதில் 5 சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட். அப்ப A35 பிராக்கெட் வந்து மல்டிபிகேஷன் தானே குறிக்கும் 2175. அடுத்து A35 2175 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்னது 435 கிடைக்குது. அப்ப A35 ஈக்குவல் டு 435. அப்ப A ஈக்குவல் டு 4. ஏங்க சார் 6 வராதா அப்படின்னு செக் பண்றீங்கன்னா A36 × 6 ஈக்குவல் டு 2176. அப்ப A36 ஈக்குவல் டு 2176 6ஆல டிவைட் ஆகுமானா இது ஆகாது, ஏன்னா இந்த முழு எண்ணா தானே இங்க இருக்கு, இங்க டெசிமல்ல இது 6ஆல டிவைட் ஆகாது. எனக்கு 6ஆல டிவைட் ஆகணும்னா கண்டிஷன் வந்து 2ஆலே 3ஆலே டிவைட் ஆகணும். இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகும், ஆனா 3ஆல டிவைட் ஆகாது. ஏன்னா 2 + 1 + 7 + 6 டோட்டல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுங்க 16 வருது, 3ஆல டிவைட் ஆகாது புரியுதுங்களா. அப்ப மீதி இருக்கிறது 5 மட்டும்தான், அதனால டைரக்டா நீங்க 2175 5ஆல டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 435 வருது. அப்ப A ஈக்குவல் டு 4. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இப்ப இது வந்து ஒரே கோடு தான் சார், ஏன்னா இங்க கீழே 5 லெட்டர் இருக்கிறதுனால இது ஒரே கோடு ஓகேங்களா. மொத்தம் இந்த 5 இதுக்கு என்ன இது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க A இருக்கு, முடிஞ்சது A இருக்கு, இங்க ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் A ஆப்ஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறீங்க. A B A B A அதுக்கப்புறம் B C A B C அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா D C B A B A ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் கடைசி 2 லெட்டர் ஈக்குவலா வருதுங்களா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் Bனா இங்கேயும் B வந்திருக்குங்களா, இங்க ஏனா இங்கேயும் A வந்திருக்கா. இதுல கண்டிஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏனா லாஸ்ட் லெட்டர் A, ரெண்டாவது லெட்டர் ஏனா லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது லெட்டர் A ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டரும் கடைசி லெட்டரும் ஈக்குவல். அதே மாதிரி செகண்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுல என்ன ஆர்டர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் ஈக்குவல்.
அதே மாதிரி செகண்ட் லெட்டரும் லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டரும் ஈக்குவல். இந்த கண்டிஷன் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து ஏ. அது பொறுமையா எழுதி பாருங்க, உங்களுக்கு அது புரியும். ஓகேங்களா? இதுல ஆர்டர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரும் கடைசி லெட்டரும் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏன்னா கடைசி லெட்டர் ஏ, செகண்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டர் ஏன்னா கடைசில இருந்து செகண்ட் லெட்டர் ஏ, ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர் பினா கடைசில இருந்து தேர்ட் லெட்டர் பி. அந்த ஆர்டர் வந்திருக்கு, அதனால ஏ ஆப்ஷன். ஓகேங்களா? நீங்க ஏ ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறப்ப. அடுத்து 25. இதுல வந்து பாத்தீங்கன்னா கமா கொடுத்துருக்காங்க. ஏபி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏபிசிபி. ஓகேங்களா? ஏபிசிபி. அடுத்து பி ட்ரிபிள் சின்னு வந்திருக்கு, எதுவுமே ஆர்டர் வரல. ஓகேங்களா? ஏ ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்றப்ப. அடுத்து பி ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்றப்ப ஏபிசிபி தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசி பிசி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? பிசி பிசி மாதிரி இருக்கு. ஏபிசிபின்னு இருக்கு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 லெட்டருமே வந்திருக்கு, இங்க பிசிபி தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி போடுறப்ப என்ன வருதுங்க? ஏபிசிபி. ஓகேங்களா? அடுத்து பிசி ஏசி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிஏபி ஏ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிபி. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி, அத வந்து திருப்பி கிளாக் வைஸ்ல எழுதுனீங்கன்னா பிசிஏ. அடுத்து கிளாக் வைஸ்ல பிசிஏ கிளாக் வைஸ் அப்படியே சுத்திட்டு சிஏபி. அடுத்து போறப்ப அப்படியே ஏபிசி வந்துருது, கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகிறப்ப. அப்ப இந்த ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதே மாதிரி பிசிஏ ஏபிசி அடுத்து பி பிசிஏ சி. ஏக்கு அடுத்த லெட்டர் பி, பிக்கு அடுத்த லெட்டர் சி, இங்க சிக்கு அடுத்த லெட்டர் ஏ, அடுத்து ஏக்கு அடுத்த லெட்டர் பி. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வருதோ ஏபிசின்னு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அடுத்து ஏக்கு அடுத்த லெட்டர் பி, பிசிஏ பிக்கு அடுத்த லெட்டர் சி, சிஏபி சிக்கு அடுத்த லெட்டர் ஏ, அப்ப ஏபிசிக்கு அடுத்த லெட்டர் பி. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து சி. இந்த ஆர்டர் வந்திருக்கனால ஆன்சர் சி. அடுத்து 26வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? CEIKOU. அடுத்தது என்ன லெட்டர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆல்பாபெட் கொஸ்டின் கேட்டாங்கன்னாவே நீங்க வந்து ஏபிசிடி 5 பிரிச்சு எழுதுங்க, 5 பிரிச்சு எழுதுங்க. அஞ்சா பிரிச்சு எழுதுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சி வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க? சிக்கு அப்புறம் டி ஒரு லெட்டர். ஓகேங்களா? இது ஆர்டர் வந்துன்னா சிடிஇன்னு வந்திருக்கணும். அப்ப நடுவுல டி விட்டுட்டாங்க. அடுத்து FGH 3 லெட்டர் விட்டுட்டு ஐ. ஓகேங்களா? ஐல இருந்து ஒரு லெட்டர் ஜே. அதாவது ஒரு லெட்டர் விட்டுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்த லெட்டர், அடுத்தது 3 லெட்டர் விட்டுட்டு அடுத்தது ஒரு லெட்டர் விட்டு கே, அதுக்கப்புறம் LMN 3 லெட்டர் விட்டுட்டு ஓ. இது அப்படியே தனியா எடுத்து பாத்தீங்கன்னா CEIKO. அடுத்தது PQ, பியை விட்டுட்டு கியூ, பியை விட்டுட்டு கியூ. அப்ப கியூல இருந்து 3 லெட்டர் விட்டுட்டீங்கன்னா RST விட்டுட்டீங்கன்னா யூ. 3 லெட்டர் விட்டுட்டீங்கன்னா அடுத்தது யூ. RST விட்டுட்டீங்கன்னா யூ. அப்ப அடுத்த லெட்டர் வந்து யூ. ஆர்டர் என்ன அப்படின்னா ஒரு லெட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்து 3 லெட்டர் விட்டுட்டு. ஓகேங்களா? நீங்க லெட்டர் வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வச்சுங்க, இல்லைன்னா நம்பர். இப்ப சில இருந்து +2. ஓகேங்களா? ஏன்னா சி வந்து 3வது லெட்டர், இ வந்து 5வது லெட்டர், அப்ப +2. அதே மாதிரி இல இருந்து ஐ வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது லெட்டருங்க? இ 5வது லெட்டர், ஐ வந்து 9வது லெட்டர், இப்ப +4 +2 +4 +2 +4 ஆர்டர். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு அந்த மாதிரி வச்சுங்க. ஒரு லெட்டர் விட்டு 2 லெட்டர் விட்டு அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து 27வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 5ல இருந்து 2 ஆட் பண்ணீங்கன்னா 7, 7ல இருந்து 4 ஆட் பண்ணீங்கன்னா 11, 11ல இருந்து 6 17. அதாவது ஆர்டர் எப்படி +2 +4 ஃபர்ஸ்ட் நம்பருக்கு, +2 +4 2 இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. அப்ப +8 17 +8 எவ்வளவுங்க? 25. 25ல இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு,
இல்ல அடுத்த நம்பர் செக் பண்றீங்கன்னா ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப்ல இருந்து ஒரு லெட்டர் விட்டுட்டீங்கன்னா ஹச்ல இருந்து 2 லெட்டர் விட்டுட்டா கே. அப்ப கேல இருந்து 3 லெட்டர், ஏன்னா ஃபர்ஸ்ட் அடுத்த லெட்டர், அடுத்தது ஒரு லெட்டர், அடுத்தது 2 லெட்டர், அடுத்தது 3 லெட்டர். கேல இருந்து 3 லெட்டர் விட்டுட்டீங்கன்னா கேல இருந்து 3 லெட்டர் LMN விட்டுட்டீங்கன்னா ஓ. அப்ப 25 ஓ. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் அப்படியே ரொம்ப ஈஸி தான் சார். ஏன்னா நம்பர் வந்து 1A 2 3 4 5. இப்ப அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 பி. ஓகேங்களா? அதாவது ஏபிசிடி வந்து இடம் அப்படியே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏன்னா அடுத்த லெட்டர் பி. ஏபிசிடி அப்படியே இடம் மாறி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 3 4 5. அதுக்கப்புறமேட்டு அடுத்து என்ன வருங்க? 1 2 3 சி 4 5. ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 5 தான். 1 2 3 4 5 தான். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் 1க்கு அடுத்தது ஏ, 2க்கு அடுத்தது பி, 3க்கு அடுத்தது சி, அடுத்தது வரப்ப 4க்கு அடுத்தது 1 2 3, 4க்கு அடுத்தது டி, அடுத்தது 5க்கு அடுத்தது இ. புரியுதுங்களா? அந்த ஆர்டர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருங்க? 1 2 3 சி 4 5 பி ஆன்சர். ஒன் டூ த்ரீ சி 4 5 பி ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா இப்ப ஏ 1 இந்த இடத்துல, இது பி வந்து 2. ஓகேங்களா? ஏ 1னா 1, பி 2னா 2 2 2. அடுத்து சினா 3 3. ஓகேங்களா? 3 3. அடுத்தது டினா 4 4. அடுத்தது இ சரி 4. அதாவது ஏ 1ங்கிறப்ப ஒரு நம்பரோட விட்டுறாங்க சார். அடுத்தது பினா 2 2. அடுத்தது சினா 3 3. அடுத்து டினா அது என்ன பிளேஸ் சொல்லி அத்தனை நம்பர் போடணும். ஓகேங்களா? அப்படி பாத்தீங்கன்னா என்ன வருங்க இந்த இடத்துல? ஏ 1க்கு அடுத்தது பி வரணும், பிக்கு அடுத்த லெட்டர் சி வரணும், அதுக்கப்புறம் 2 3க்கு அப்புறம் 3 வரணும், பி வரணும், சி வரணும், 3 வரணும், அதுக்கப்புறமேட்டு டி போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆஃப் 4. அப்ப BC3 D4 ஏ ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது 30வது கொஸ்டின். என்ன ஆடுறீங்க? இதுல எந்த டைம் வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏசிஏ. ஓகேங்களா? அடுத்தது பிஎஃப்பி. நம்ம ஆல்பாபெட் என்ன சொன்ன? ஏபிசிடி. நீங்க கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட்ல ஒரு பக்கம் மட்டும் எழுதி வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு அந்த கொஸ்டின் வரப்ப பாத்துக்கலாம். சரி, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எழுத தேவையில்ல. இங்கங்கிறதுனால நான் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சி. ஓகேங்களா? ஏ 3வது லெட்டர் சி. ஓகேங்களா? ஏ 3வது லெட்டர் சி பக்கத்துல ஏ. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பில இருந்து 3 லெட்டர் விட்டுட்டு எஃப். சில இருந்து 3 லெட்டர், சில இருந்து 2 லெட்டர், சாரி சில இருந்து 2 லெட்டர் விட்டுட்டு எஃப். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ல இருந்து 2 லெட்டர் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஐ வரணும். ஓகேங்களா? எஃப்ல இருந்து 2 லெட்டர் விட்டுட்டீங்கன்னா சிஐசின்னு வந்திருக்கணும். ஆனா இங்க சிஜேசின்னு வந்திருக்கு. ஏன்னா அடுத்தது செக் பண்ணீங்கன்னா ஐல இருந்து 2 லெட்டர் விட்டுட்டீங்கன்னா எல், அது டிஎல்டி கரெக்டா ஆர்டர் வந்துருச்சு. எல்ல இருந்து 2 லெட்டர் விட்டுட்டீங்கன்னா ஓ. அப்ப இங்க சிஐசின்னு வந்திருக்கணும். ஆனா சிஜேசின்னு நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தப்பு. பி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 31வது கொஸ்டின். பிசிஇஜி. நம்ம என்ன பண்ணுவோம்? பிக்கு அடுத்த லெட்டர் சில இருந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு டில இ, அடுத்து இஎஃப், எஃப் விட்டுட்டு ஜி. ஓகேங்களா? பிக்கு அடுத்த லெட்டர் சிக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டு இக்கு ஒரு லெட்டர் விட்டுட்டு ஜிக்கு ஒரு லெட்டர் விட்டுட்டா ஹச் விட்டுட்டா ஐ அப்படிங்கிற மாதிரி நம்ம போட போவோம். ஓகேங்களா?
ஐன்னு போட போவோம். ஆனா இங்க ஐ ஆப்ஷனே இல்ல. ஓகேங்களா? அப்ப ஜிக்கு அடுத்து ஹச் வருமா? ஆனா ஆர்டர் வந்து இங்க ஒரு லெட்டர் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் அடுத்த லெட்டர் வந்திருக்கு. அப்ப என்னன்னா இந்த கண்டிஷன் பிளேஸ் வேல்யூ பாக்குறீங்க. இந்த மாதிரி ஆர்டர் எதுவுமே வரலைன்னா பிளேஸ் வேல்யூ பாக்குறீங்க. பி வந்து 2வது லெட்டர், சி வந்து 3வது லெட்டர், இ வந்து பாத்தீங்கன்னா 5வது லெட்டர், ஜி வந்து பாத்தீங்கன்னா 7வது லெட்டர், ஜி வந்து 7வது லெட்டர். அப்ப என்ன ஆர்டருங்க? 2, 3, 5 வரைக்கும் ஓகே. அடுத்தது 7ன்னு வருது. பிரைம் நம்பருடைய சீக்வன்ஸுங்களா? அப்ப ஏழுக்கு அடுத்த பிரைம் நம்பர், ஏழுக்கு அடுத்த பிரைம் நம்பர் 11ங்களா? இப்ப 11ங்கிறப்ப எத்தனாவது லெட்டருங்க? 11 கேங்களா? 11 வந்து கே. அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எம் என்என்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து இங்க 2 எண் வந்திருக்கு. அப்ப வந்து ஆர்டர் வந்து எம்எம் என்என். ஓகேங்களா? அடுத்து எம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சரி 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 இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எம் என் கொஸ்டின் மார்க், அடுத்து எம்எம் என்என், அடுத்து 2 இது எம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல எம்எம் என்என்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கனால அப்ப இங்க அப்படியே என், இங்க எம்எம் இங்க போட்டு பாக்குறீங்க. அப்ப எம்எம்என்என் எம்எம்என்என் எம்எம்என்என், அப்ப அடுத்து எம். இப்ப இந்த மாதிரி ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சி ஆன்சர். அதாவது என், அடுத்து எம்எம், அடுத்து எம். சி ஆன்சர். இதுங்களா? அடுத்து 33. ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் ஆஃப் தி சீரிஸ். ஓகேங்களா? இதுலயும் பொருந்தாது என்ன எதுன்னு கேட்டிருக்காங்க, பொருந்தாது என்னன்னு கேட்டிருக்காங்க. 33வது கொஸ்டின் என்னங்க? E5 I9 M13, அதாவது இ பிளேஸ் வேல்யூ அஞ்சாவது லெட்டருங்களா? அப்ப E5. அதே மாதிரி ஐ வந்து 9th லெட்டர், அதனால 9 போட்டாங்க. பிளேஸ் வேல்யூ ஆல்பாபெட்டோட பிளேஸ் வேல்யூ. எம் வந்து 13th லெட்டர், அது பிளேஸ் வேல்யூ அப்படியே நம்பரா கொடுத்துருக்காங்க சார். பி வந்து பாத்தீங்கன்னா 16th லெட்டர், ஆனா இங்க 17 கொடுத்துருக்காங்க. யூ வந்து 21th லெட்டர். ஓகேங்களா? இது எல்லாமே கரெக்ட். ஆனா இங்க P16 வந்திருக்காங்க, ஆனா P17 கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் பொருந்தாது. அதாவது அந்த நம்பருடைய பிளேஸ் வேல்யூ அப்படியே போட்டிருக்காங்க. அடுத்து 34 என்னங்க? எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபைண்ட் த டைம் விச் டஸ் நாட் ஃபிட். ஓகேங்களா? இதுலயும் பொருந்தாததான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் பாக்குறீங்க. 1ல இருந்து +4, அடுத்து 1, 5, 9, 13, 17, 21, +4, +4, +4, +4, +4. ஓகேங்களா? நம்பர்லாம் கரெக்டா வந்துருச்சு. ஓகேங்களா? நம்பர் கரெக்டா வந்துருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா BF JN SV. ஓகேங்களா? SV. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பி வந்து 2வது லெட்டர், எஃப் வந்து பாத்தீங்கன்னா பி 2வது லெட்டர், ஆல்பாபெட்ல பாக்குறப்ப பி 2வது லெட்டர், எஃப் வந்து 6வது லெட்டர். +4, எஃப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா +4, ஜேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜேல இருந்து என் வந்து பாத்தீங்கன்னா J10 +4. இந்த இடத்துல இந்த ஆர்டர் பாக்குறப்ப இந்த இடத்துல 17 ஆர். ஓகேங்களா? ஆர் வந்திருக்கணும், எஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து பி வந்து 2வது லெட்டர், எஃப் வந்து 6வது லெட்டர். அப்ப +4, எஃப் வந்து பாத்தீங்கன்னா 6வது லெட்டர், எஃப் வந்து 6வது லெட்டர், ஜே வந்து 10வது லெட்டர். அப்ப +4. அதே மாதிரி என் வந்து 14வது லெட்டர், +4. அப்ப 14 +4 18. ஓகேங்களா? 14 +4 18. 18வது லெட்டர் வந்து 6. ஓகேங்களா? 18th லெட்டர் வந்து ஆர். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ் வந்திருக்கு. அப்ப பொருந்தாது வந்து 17SC. ஏ ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்து 35வது கொஸ்டின் சார். 35வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டென்ஸ் கொடுத்துருக்காங்க.
இது நம்பர் பாருங்க 16K 25L கொஷின் மார்க் 49N. அப்ப இது என்னங்க 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், அடுத்தது 6 ஸ்கொயர். ஓகேங்களா, 6 ஸ்கொயருங்கிறப்ப 36. ஓகேங்களா, 36ல 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்த லெட்டர் பாத்தீங்கன்னா கேக்கு அடுத்த லெட்டர் வந்து எல், கேக்கு அடுத்த லெட்டர் எல், அப்ப எல்லுக்கு அடுத்த லெட்டர் எம். ஓகேங்களா, எம். 36 எம். ஆன்சர் புரியுதுங்களா? அடுத்து 36வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? அசெண்டிங் ஆர்டர். சின்னதுல இருந்து பெருசா மாத்தி கொடுத்திருக்க நம்பர்லாம் சின்னதுல இருந்து பெருசா மாத்துறீங்கன்னா, அப்ப ஃபர்ஸ்ட் 534 சின்னதுல இருந்து பெருசா மாத்துறீங்கன்னா 3 4 5. அடுத்து 442 சின்னதுல இருந்து பெருசா மாத்துறீங்கன்னா 2 4 4. 768 சின்னதுல இருந்து பெருசா மாத்துறீங்கன்னா 6 7 8. அடுத்தது 283 சின்னதுல இருந்து பெருசா மாத்துறீங்கன்னா 238. அடுத்து 209 சின்னதுல இருந்து பெருசா மாத்தினா 029 கொடுத்திருக்க நம்பரை சின்னதுல இருந்து பெருசா மாத்தினதுக்கு அப்புறம் இதுல பெரிய நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 345 244 678 238 029. அப்ப 678 தானே பெருசு. சின்னதுல இருந்து பெருசா மாத்தினதுக்கு அப்புறம் 678 தான் பெருசு. இப்ப பெரிய நம்பர் என்ன 768. 768 தானே 678 மாத்திருக்கிறோம். இப்ப 768 ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த 37வது கொஸ்டின் என்ன கொடுத்துங்க? இதுல இருந்து when the digits within the number are multiply with each other, the product of which number is the lowest. ஓகேங்களா, இந்த நம்பருக்குள்ளார மல்டிப்ளை பண்றப்ப இது எப்படி இதுல வந்து இப்ப இதுல சின்ன வேல்யூன்னு பார்த்தா 029 தான் பெரு. இது சின்னதுல இருந்து பெருசா எழுதுறப்ப பெரிய நம்பர் வந்து 678ன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த நம்பருக்குள்ளார மல்டிப்ளை பண்றப்ப எது சின்ன நம்பரா வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க பார்த்தோன்னுமே 209 தான். ஏன்னா 2 இன்ட்டு 0 இன்ட்டு 9 போறப்ப 0ன்னு வந்துடும். இப்ப 534 மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா 534 5 இன்ட்டு 3 இன்ட்டு 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 இன்ட்டு 4 60ன்னு சொல்லி ஆன்சர் போடுவோம். ஓகேங்களா, 60. இந்த மாதிரி பார்த்து எது சின்னதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஆனா நீங்க டக்குன்னு பார்த்தோன்னே 209 0 வர்றப்ப 0வோட எதால மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. அப்ப இருக்கையில ஸ்மாலஸ்ட் இதுதான், இருக்கையில லோயஸ்ட் வேல்யூ இதுதான் 209. ஓகேங்களா, சப்போஸ் 2 வேற ஏதாவது நம்பர் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்க 0 விட்டுட்டு வேற நம்பர் வரதாலும் நீங்க வரிசையா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, 2வது நம்பர் கூட பாத்தீங்கன்னா 442ங்கிறப்ப 4 இன்ட்டு 4 இன்ட்டு 2 32 அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். 0 வந்துருச்சுனாவே அதான் இருக்கே லோயஸ்ட் அது அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டுக்கலாம். நீங்க செக் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அடுத்து 38 என்னங்க? இசட்டுக்கு முன்னாள் லெட்டர் வந்து ஒய்க்கு முன்னாள் லெட்டர் எக்ஸுக்கு முன்னாள் லெட்டர் டபிள்யூ. அப்ப டபிள்யூக்கு முன்னாள் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா வி, டபிள்யூக்கு முன்னாள் லெட்டர் வி. அப்ப இந்த 3 ஆப்ஷனுமே வி இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏ பி சி, சிக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா டிக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈங்களா. ஆக்சுவலா இது WD3ன்னு வந்திருக்கணும். ABCD, இது WD3ன்னு வந்திருக்கணும். ABCD. அப்ப அடுத்து இ. ஓகேங்களா, இல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி இது கரெக்ட் தான். W3 தான். நல்லா கொஸ்டின் கரெக்டா பாக்கல. இப்ப இசட்டுக்கு முன்னாள் லெட்டர் ஒய்க்கு முன்னாள் எக்ஸுக்கு முன்னாள் லெட்டர் டபிள்யூக்கு முன்னாள் லெட்டர் வி. ஓகேங்களா, டபிள்யூக்கு முன்னாள் லெட்டர் வி. இப்ப 3 ஆப்ஷனுமே வி இருக்கு. அடுத்து இங்க ஏ இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4 விட்டுட்டு பி ஏ பி சி டி. அப்ப அடுத்து இ தான். அதுக்கப்புறம் நம்பர் பாக்குறீங்க 5 4 6. இதுல வந்து என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் 5 ஃபர்ஸ்ட் டைம் தேர்ட் டைம். ஏன்னா இதுதானே A5. அடுத்து C6. இதே செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா 4B 3D. ஓகேங்களா, இந்த இடத்துல ZA5. அதே மாதிரி 3வது டைம் XC6 இருக்கு. இதே 2வது டைம் வந்து பாத்தீங்கன்னா Y4B இருக்கு. 4வது டைம் வந்து பாத்தீங்கன்னா W3D இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா நீங்க பார்க்கணும். 5 + 1 6. அப்ப அடுத்து 6 + 1 7. இதே 4 - 1 3. அடுத்ததுன்னா 2. ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா BE7. டி ஆன்சர். அடுத்து 39. இது வந்து என்னன்னா ஆல்பாபெட் ஆர்டர் வந்து ரிவர்ஸ்ல போயிருக்கு சார்.
QPO, ஓகேங்களா, QPO, அடுத்தது NML, KJI, அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா HGF. இது வந்து ரிவேர்ஸ் ஆல்பாபெட் ஆர்டர், வந்து ரிவேர்ஸ் ஆர்டர், ஓகேங்களா. ஆல்பாபெட்டோட ரிவேர்ஸ் ஆர்டர், அப்படியே நடுவில் மூணு லெட்டரை கமா கொடுத்துருக்காங்க. அடுத்து எஃப்க்கு முன்னாடி லெட்டர் EDC, ஓகேங்களா. அப்ப ஆன்சர் வந்து HGF. அடுத்த 40வது கொஸ்டின். 3 லெட்டர் இருக்கனால வரிசையா பாக்குறீங்க. ஜேக்கு அடுத்த லெட்டர் கே, ஜேக்கு அடுத்த லெட்டர் கேக்கு அடுத்த லெட்டர் எல்லுக்கு அடுத்த லெட்டர் எம்முக்கு அடுத்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எம்முக்கு அடுத்த லெட்டர் வந்து என். அதே மாதிரி ரெண்டாவது லெட்டர் ஏக்கு அடுத்த லெட்டர் பிக்கு அடுத்த லெட்டர் சிக்கு அடுத்த லெட்டர் டி, அப்ப டிக்கு அடுத்த லெட்டர் இ. அதே மாதிரி கேக்கு அடுத்த லெட்டர் கேக்கு அடுத்த லெட்டர் எல்லுக்கு அடுத்த லெட்டர் எம்முக்கு அடுத்த லெட்டர் என், அப்ப என்னுக்கு அடுத்த லெட்டர் NEO. பி ஆன்சர். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ.